வணக்கம். திருவண்ணாமலையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கம் சார்பில் நேற்று மாலை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் சாந்தரீகன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் எம் ராஜசேகர், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஏ ஜானகிராமன், மாவட்ட இணை செயலாளர் வி சித்ரா ஆகியோர் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் எம் சாந்தி அனைவரையும் வரவேற்றார். கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பி கே ஹரிகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் இரா தங்கராஜ், AITUC மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் வே முத்தையன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கும் தேதியிலேயே பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், வாரத்தில் ஒரு நாள் ஊதியத்துடன் வார விடுப்பு வழங்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவில் அயலிடை பணியிடை மாறுதல் வழங்க வேண்டும் என்றும், கீழ்பெண்ணாத்தூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு கடந்த 2018 இருந்து வழங்காமல் இருக்கும் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும், போக்குவரத்து ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் முழக்கமிட்டார்கள். மாவட்ட பொருளாளர் எம் விநாயகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் சுமதி, மாவட்ட பிரச்சார செயலாளர் எஸ் முருகேசன், போலூரை சேர்ந்த கே வெங்கடேசன், எம் கே சுரேஷ்குமார், தண்டாரம்பட்டு ஏ ராஜசேகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். முடிவில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் நளினி நன்றி உரைத்தார். அனைவருக்கும் எங்களது பல்நோக்கு மருத்துவமனை பணியில் அமர்த்தப்பட்டு கடந்த 11 ஆண்டுகள காலமாக மிகவும் கொடுமையான சூழ்நிலையில் எங்களது குடும்பமும் நாங்கள் விடுதலில் கிடைக்கும் வாழ்வாதாரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உங்கள் பொறுப்பாளரை தொட்டு நன்றி, வணக்கம். நீங்க எல்லாம் 10 ஆண்டா சொல்றீங்க. அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், நீ இம்மா சட்டெல்லாம் பேசுறிய, டிடி போய் பார்த்து சம்பளம் வாங்குன்னு கேட்டான் ஒரு அதிகாரி. அப்போ டிடி மணியரசன் ஒரு டிடி, அந்த டிடிட்டு போய் சம்பளம் வாங்கினோன்னு எனக்கு சொன்னான். நான் உங்களை மாதிரி வேலை செய்த எல்லாரும் இட்டுன்னு போய் காந்திநகர் ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் போய் 3 மணி நேரம் நின்னோம், சம்பளம் பாடல. நீங்க எல்லாம் 10 ஆண்டா சொல்றீங்க. அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், நீ இம்மா சட்டெல்லாம் பேசுறிய, டிடி போய் பார்த்து சம்பளம் வாங்குன்னு கேட்டான் ஒரு அதிகாரி. அப்போ டிடி மணியரசன் ஒரு டிடி, அந்த டிடிட்டு போய் சம்பளம் வாங்கினோன்னு எனக்கு சொன்னான். நான் உங்களை மாதிரி வேலை செய்த எல்லாரும் இட்டுன்னு போய் காந்திநகர் ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் போய் 3 மணி நேரம் நின்னோம், சம்பளம் பாடல.